டிராவலர்ஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக வருது ரூம்னால தான். ஸோ அந்த பட்ஜெட் நீங்கள் குறைக்கணும்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்த வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம கூட வந்து ஃபுட் வெர்சஸ் ஃபுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அவங்க கூட தான் நம்ம வந்து மும்பை வந்திருக்கோம். அவங்க வந்து ஃபுட் வீடியோ பண்ணுவாங்க, நம்ம வந்து விலாக் வீடியோ பண்ணுவோம். சார் கொஞ்சம் நவருங்க. நமக்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து மொழி தெரியாது, இல்லைனாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஜாலியாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பராக. என்னது இது பேர் சொல்லு. என்ன பட்டி? என்ன பால் கட்டி? என்ன பால் கட்டி? அது சீம் பால் கட்டி குத்தாங்க சாப்பிட்டேன். 15 ரூபாய்க்கு ஆப்பிள் ஜூஸ் வேற லெவலுங்க. ஆப்கா நேம் பையா? ஜெகதீஷ். சூப்பர் ஆப்பிள் ஜூஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு vlog with விஜய். நான் விஜய் ஜூப்சன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கோங்க. நம்ம வந்து நினாவா ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்கோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து அந்தேரி மெயின் சென்டரு. அந்தேரியிலேருந்து அசல்ஃபா அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து இந்த ஹாஸ்டல் இருக்குங்க. இந்த ஹாஸ்டலில் வந்து நாங்கள் வந்து 3 nights and 4 days தங்கியிருக்கோம். இந்த ஹாஸ்டல் வந்து நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன்னா B15ங்க. இங்கே கீழே ஒரு டார்மெண்ட்ரி, மேலே வந்து அப்படியே நீங்கள் ஏறி போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு குட்டி ஃபேனுங்க. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஃபேனு, மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஹேங் பண்ணுற ஒரு கம்பி, அதுக்கப்புறமா இங்கே வந்து அதே மாதிரி தான் துணி ஹேங் பண்ணுற ஒரு கம்பி. இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு பில்லோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இங்கே சாஞ்சிக்கிறதுக்கு இங்கே ஒரு லாக்கரு, கீழே வந்து ஒரு லாக்கரு, இந்த லாக்கர் கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு பெட்ஷீட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் படுத்திங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். இது பாருங்கள், கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு. அப்புறமா நீங்கள் தூங்கும் போது வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசிங்க. இந்த ஹாஸ்டல் அதாவது டிராவலர்ஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக வருது ரூம்னால தான். ஸோ அந்த பட்ஜெட் நீங்கள் குறைக்கணும்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்த வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மும்பை, கொல்கட்டா, டெல்லி, இந்த மாதிரி வந்து பல சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து நீங்கள் டெல்லி வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்ரா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருப்பேன். இந்த ஹாஸ்டலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? வெறும் 250 ருபீஸுங்க. ஏசி, அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ வசதிகளோட சுடு தண்ணி, பாத்ரூம்ஸு எல்லாமே. இங்கே வந்து பக்கத்தில் மெட்ரோ இருக்குது. அப்படியே இந்த சிட்டி ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 250 ரூபா. நாங்கள் 3 nights and 4 days ஸ்டே பண்ணோம். 750 ருபீஸுங்க. 750 ருபீஸில் எங்களோட ஸ்டேவெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 4 பேர் தங்கணும். 3000 ரூபாய் செலவாச்சு. இந்த ஹாஸ்டலில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இங்கே உக்காந்தீங்கன்னா கொஞ்சம் தலையடிக்கும். இப்படி நீங்கள் சாஞ்சி தான் கொஞ்சம் உட்காரணும். வெறும் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நைட்டு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறமா காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு
நீங்கள் ஊர்லாம் எல்லாம் மும்பையில் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்து திருப்பியும் படுக்கலாம். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா booking.comல, அதாவது booking.com ஆப் இருக்குது. booking.comல போயிட்டு மும்பைன்னு கொடுத்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து லோ டு ஹைன்னு ஒன்று இருக்கும். ஷார்ட்டில் போயிட்டு லோ டு ஹை கொடுத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து காட்டும். வேணுன்ற ஹாஸ்டலில் booking.comல புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் booking.comல புக் பண்ணி தான் இந்த ஹாஸ்டல் எடுத்தோம். 250 ருபீஸ்க்கு ஒர்த்துங்க. ஏன்னா மும்பையில் ரொம்ப 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 அதிகம் ஹோட்டல் ப்ரைஸ். 1000 ரூபாய், 1500 ரூபாய், 5000 ரூபாய், 20000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் கூட ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி உங்கள் மணியை சேவ் பண்ணி நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் தங்க போகிற ஹாஸ்டல் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹாஸ்டல்ஸோட ரிவ்யூஸும் பார்த்துக்கோங்க. ரிவ்யூஸ் பார்க்காம தங்காதீங்க. ஆக்சுவலி இந்த ஹாஸ்டல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. செம்ம சூப்பரான ஹாஸ்டலு. இங்கே வந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணி ஹோல் சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியான ஒரு ஹாஸ்டல் தான். இன்னைக்கு காய்ஸ் நம்ம நீங்கள் வந்து ஹாஸ்டல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்டல்லேருந்து நம்ம வந்து ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு ஏரியா இருக்குங்க. நாங்கள் தங்குற ஏரியா பார்த்தீங்கன்னா அசல்ஃபா அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியா பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டெலாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம கூட வந்து ஃபுட் வெர்சஸ் ஃபுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அவங்க கூட தான் நம்ம வந்து மும்பை வந்திருக்கோம். அவங்க வந்து ஃபுட் வீடியோ பண்ணுவாங்க, நம்ம வந்து vlog வீடியோ பண்ணுவோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இப்போ ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாசனையும் வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் எப்படி இது பார்க்கும்போது நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். இவர் தான் வந்து போடுறது என்ன பையா ஆசிப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்கு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோங்க. சாதா எக்கு தான், பாயில்டு எக்கு தான். அது வந்து பாயில் பண்ணி தராங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இந்த பிளேட் வந்து பாயில்டு எக்கு, மேலே வந்து ஆனியன் போட்டிருக்காங்க, இந்த மின்ட்டு இந்த சில்லிலாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி இருக்குது. நார்மல் தான், பட் வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54 ருபீஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வினோத் வந்து ட்ரை பண்ண போகிறாரு. அடுத்தது வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இது நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குங்க. சூப்பர். நம்மளுக்காக வந்து பையா வந்து 54 ரூபான்னாரு, 45 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டாரு. तुम्हारा नाम भैया? ஆசிம். நீங்கள் வந்து அல்சாஃபா அந்த அசல்ஃபா வந்தீங்கன்னா ஆசிம் கல்ல வந்து எக்கு வந்து சாப்பிட்டு ப்ரோட்டீன் சேர்த்துங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ், அடுத்தது வந்து அசல்ஃபா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம வந்து பானிபூரி சாப்பிட போகிறோம். நம்ம ஊரில் சாப்பிட்டது வேறு, இங்கே வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், அது ஒரு மாதிரி சுண்டல்லாம் வந்து குழச்சி ஒரு மாதிரி போடுறாருங்க உள்ள. நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். இங்கே ஃபோக்கஸ் இருக்குடா, நல்லா பிரைட்டாக கரெக்டாக சார். கொஞ்சம் நவருங்க. வேற லெவல்ப்பா. போதை பொருள் கலசா வேற லெவல்ப்பா. இது வந்து ஒரு பிளேட் வந்து 15 ரூபா. எத்தனை காய்ஸ் பானிபூரி வந்து சாப்பிட்டாச்சு காய்ஸ். வேறு லெவலில் டேஸ்ட்டு. நம்ம ஊரில் சாப்பிட்றத விட இங்கே வந்து ஒரு மாதிரி ரசம், அந்த காரசாரமாக அந்த சுண்டல் வந்து ஒரு மாதிரி ஹீட் பண்ணி உள்ளே போட்டு வேறு மாதிரி கொடுத்தாரு. செம்மையாக இருந்துச்சுங்க. 15 ரூபாய்க்கு எத்தனை பூரி? 15 ரூபாய்க்கு 8 பூரி தந்தாருங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்ட்ரீட் ஃபுட் தேடி போவோம். காய்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டே இருந்தோம் காய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் வந்து வந்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து மொழி தெரியாது, இல்லைனாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஜாலியாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பராக. आपका नेम भैया? निशान ठाकुर. आपका नेम? सूरज प्रजापति. आपका नेम? विशाल काटी. आपका नेम? साहिल काकड़े. आई एम विजय फ्रॉम चेन्नई, तमिलनाडु. ओके.
காய்ஸ் அடுத்ததான் வந்து நம்ம வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க இது சீம்பால் கட்டி. ஆ சீம்பால் கட்டி. சீம்பால் கட்டியா? அந்த மில்க் கியூப்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கடைக்கு வந்திருக்கோம். அடுத்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து முடியல காட்டுறாடா. பால் கட்டி. அதான் பேசிடுறேன். அந்த பால் கட்டி கூட வந்து ஏதோ ஒரு இலை வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, மேலே வந்து பால் கட்டி, வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இங்கே வந்து ஒரு இலை. இது என்ன இலைன்னு தெரில. எவ்வளோ அது? 20 ரூபாங்க. 100 கிராம் வந்து 20 ரூபா. மேலே ஒரு இலை மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க பால் கட்டி. ஒரு நிமிஷம் கையிடு போட்டுன்னு போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோ சாப்பிடுவார், அடுத்து நான் சாப்பிடுவேன். இது ஓப்பன் பண்ணிட்டு வினோத் ஏய் மயிறு, நான் நீ பண்ணி கொடுத்தது தான். சரியாக காட்டும் இன்னும். அவ்வளோதான். சூப்பராக இது. என்னது இது? பேர் சொல்லு. என்ன பட்டி? என்ன பால் கட்டி? பால் கட்டி. என்ன பால் கட்டி அது? என்ன பால் கட்டி? சீம் பால் கட்டி. பால் கட்டி குத்தாங்க சாப்பிட்டேன். அவ்வளோதான். ஃபுட் ரிவ்யூலாம் வந்து பயங்கரமாக ரசித்து ருசிச்சுலாம் பண்ண மாட்டாங்க. அடுத்ததான் வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் என்னது, இவனுங்க கூட சேர்ந்து இவனுங்க வீடியோ பண்ணுறானுங்க, இவனுங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஆமாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் வெள்ளரிக்காய் வந்து 10 ரூபாங்க. இந்த ஃபுல் வெள்ளரிக்காய் வந்து 10 ரூபா. நம்ம வந்து இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போகிறோம். உடம்புக்கு குளிர்ச்சி, நீங்களும் சாப்பிடுங்க. குழைச்சி டேய், கையிலலாம் ஏண்டா டீசெண்டாக வாங்கடா, குழைச்சி வாங்குறீங்களாடா? இந்த வெள்ளரிக்காய் வாங்குறது தானே மும்பைக்கு வந்திருக்கோம். அப்படியா? சொல்லணும். சொல்லுவேன். சரியா? மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்ன கடை வீடியோ காட்டுறேன். அவர் யார் இந்த நல்ல வெள்ளரிக்காய் आपका नाम भैया? आपका नाम? பாண்டே பாண்டே पांडे पांडे பாண்டே சந்தோஷ் பாண்டே சந்தோஷ் பாண்டே. அண்ணன் பேர் வந்து சந்தோஷ் பாண்டே. வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, குளிர்ச்சி ஆகுங்க. சாரு கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ட்ரை பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயங்க இங்கே பாருங்கள், சிக்கனுங்க. லெக் பீஸ் வந்து ஒரு பீஸ் 50 ரூபா. இது வந்து 5 பீஸ் வந்து 100 ரூபா. இது வந்து 250 கிராம்ஸ் வந்து 100 ரூபா. அங்கே வந்து சூடாக வருகிறாரு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், டேஸ்ட் பண்ண போகிறோம். கூட வந்து இந்த மாதிரி ஒரு சட்னி. நம்மளுக்கு வர கிடையாது. இந்த பிளேட் ஃபுல்லாக எவ்வளோ ஆச்சு? कितना रुपया? 160 रुपीस. இங்கே பாருங்க, 160 ருபீஸ்க்கு இந்த பிளேட் ஃபுல்லாக தந்துருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோ பண்ணுவார். 160 ருபீஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, 2 பேர் பண்ணுவாங்க, அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்மளே ஓசியில் சாப்பிட வந்திருக்கோம். இல்லை இல்லை, எல்லாருமே அந்த பையன் அப்படி தான் அப்போ கதை விடுவோம். இவங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் மிஸ் ஆயா அங்கே நிற்கிறீங்க நீங்கள். இப்போ வந்து நானுங்க. ஆஹா, சொல்லு. நீ ரிவ்யூலாம் இல்லையா? ஒரே வாய்ஸ் வரா? இல்லை, லாஸ்ட்டாக நல்லா இருக்கு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு சாப்பிடுங்க. கும்பம் மட்டும் கொடுத்துட்றான். ஏய் அவனுக்கு இல்லைடா, நான் சாப்பிட்டது தான் இது. நீ சாப்பிட்டதா? ஐயா அவன் கடிச்சது காட்டுங்கய்யா. கஷ்டம். எப்படி குதிரை வச்சிருக்கான், நாய் மாதிரி குதிரை வச்சிருக்கான். இங்கே பாருங்க, பிகைண்ட் த சீன் பாருங்க. பையனுக்கு ஒன்றுமே இல்லைங்க, வெறும் எலும்பை போட்டு கடிச்சிட்டு இருக்கான்.
ஏன்னா நாங்களே மொத்தமாக சாப்பிட்டோம், வேற லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலி, செம்ம டேஸ்ட்டில். யாரும் சொல்லுங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட தம்பி, சீக்ரெட் சொசைட்டி மாதிரி வந்து நம்ம கூட வந்திருக்கான். இங்கே பாருங்க எப்படா இருக்கு, நல்லா இருக்கா, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நம்ம வந்து அடுத்த கடைக்கு போவோம். இங்கே பாருங்க, அடுத்தது வந்து நம்ம ஆப்பிள் ஜூஸ் குடிக்க போகிறோம். पूरा बम्बई घूमेगा ना, इधर ही याद आएगी एक ही। अक्खा बम्बई में 100 रुपये गिलास का पिएगा ना, 100 का पिएगा ना, तो भी यही याद आएगी, हमारी याद आएगी। जाओ। அவர் என்ன சொல்கிறாருன்னா 100 ரூபா விற்கிற ஜூஸ் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, 15 ரூபா ஜூஸு வேறு லெவலில் இருக்கும்ன்றாரு. குடிச்சு பார்க்கலாம். चौरसिया 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 புரியல. जगदीश ஜெகதீஷ். ஆக்சுவலாக இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் வந்து பீல் பண்ணி கிரைண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. இதில் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் சொல்கிறேன். இப்போ செம்மையாக இருக்குங்க, ஆப்பிள் ஜூஸ் வேறு லெவலில் இருக்குது. குருவி பாலோடு மிக்ஸ் பண்ணி சர்க்கரை வந்து லைட்டாக போட்டு சூப்பராக இருக்குது. 15 ரூபா. ஆனால் வெளியிலலாம் 100 ரூபாய் கொடுக்குறாங்களா, மும்பையிலே மட்டும் இங்கே 15 ரூபாய்க்கு ஆப்பிள் ஜூஸ் வேறு லெவலுங்க. ஆப்கா நேம் பையா? जगदीश प्रसाद ஜெகதீஷ். சூப்பர் ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் சூப்பர். வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து எப்படி ஷேர் பண்ணுவோம், இந்த வாட்டி வந்து நான் வந்து அபிமன்யுக்கும் சரி அவனுக்கும் சரி இன்னொரு கிளாஸே வாங்கி தரலாம் முடிவு பண்ணுறேன். यहाँ वाले हमको समझते हैं कि जो पीता है ना கைஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு வந்தோம். போர்டில் வந்து ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது, கடை பேரும் தெரில. நாங்கள் ஏதோ ஒன்று கேட்டோம், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் இப்போ இன்றைக்கி சாப்பிட்ற டின்னரு. நாங்கள் ஒன்று கேட்டோம், ஒன்று வந்திருக்கு. என்னன்னே தெரில, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே பேர் வெங்காயம், அப்பளம், சப்பாத்தி, ரைஸு. பருப்பு டாலு. இது வந்து இதுவா, அது பாயாசம், அரிசி பாயாசம். ஸோ ஓகே காய்ஸ், சாப்பிட்டு வந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போது, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய்.